மம்மி என்ன பண்ணா? உனக்கு எண்ணெய் தேய்க்கிறதுக்கு சின்ன உள்ளி, கருவேப்பிலை, செம்பருத்தி பூலாம் போட்டு எண்ணெய் காய்க்கிறதுக்கு பூ பறிக்கும். இது என்னது சொல்லு? இப்பதானே சொன்னா செம்பருத்தி பூ. ஆமா, செம்பருத்தி பூல இது என்னது? செம்பருத்தி பூ. இது செம்பருத்தி பூ. செம்பருத்தி பூ. அம்மா இது செம்பருத்தி பூ. ஆமா செம்பருத்தி பூ. அதுதானே. இதுதானே என்னன்னு கேட்டீங்க? இது செம்பருத்தி பூ. செம்பருத்தி பூ. இதுவும் செம்பருத்தி பூ. என்னன்னு கேட்டேன். இது என்னது? செம்பருத்தி பூ. நீ பயாலஜி குரூப் தானே படிச்சா? நீ சயின்ஸ் குரூப் தானே படிச்சா? சொல்லு. இதுதான் மகரந்தம். மாமாக்கு என்ன சொல்ல? சின்ன வெங்காயம் வெட்டி போட்டாச்சா? எண்ணெய் உனக்கு தலையில வைக்கிறதுக்கு எண்ணெய், செம்பருத்தி பூ, கருவேப்பிலையும் பொடியை வெட்டி போட்டு. இது மாமைக்கு ரெசிபியா மம்மி? தேய்ச்சா முடி வந்து கொட்டாது மக்களே, நல்லா அடர்த்தியா இருக்கும். எப்ப இருந்து நீ தேய்க்க? இப்படி நம்ம ஃபுல்லா இதானே தேய்ப்போம். அதுல இருந்தே நீங்க எல்லாரும் சின்ன பிள்ளைல பிறந்ததுல இருந்தே நம்ம தேங்காய காய போட்டு செக்குல ஆட்டி அந்த எண்ணெய வந்து அப்படியே காய்க்காம தேய்ச்சா வந்து சளி பிடிச்சிரும்ல. அதனால காய்ச்சி அதுக்குள்ளால கருவேப்பிலை, சின்ன வெங்காயம், செம்பருத்தி பூ எல்லாம் போட்டு காய்ச்சி தேய்க்கணும். அல்லது சளி பிடிக்கும். உங்களுக்குலாம் சின்ன பிள்ளையிலே ஃபுல்லா அதுதானே தேய்ச்சது. அதனால தானே முடி இவ்வளோ அழகா இருக்கு. காய்ச்சி இதெல்லாம் ஊத்திட்டேன்னு நல்ல மணத்தி பாரு. ஆமா, கலர் சூப்பரா இருக்குல்ல? இல்லை கையை வச்சு கொஞ்சம் எடுத்தீங்களா?